ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் அடுத்த நாளே எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா எதிர்பார்க்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் கல்யாணத்துக்கு இது மாதிரி ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கலை. ஏன்னா அவங்க நினச்சது என்ன அப்படின்னா, இது மாதிரி நான் வேண்டான்னு சொல்லுவேன் அத்தை பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. நானாக யோசித்து பார்த்தேன். அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறப்ப எனக்கு ஒரு கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம எப்போதுமே ஒரு தப்பான இதில் பார்த்தோன்னா அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அம்மா அத்தை வீட்டை பிடிக்காது அப்பையிலேருந்து. அவங்க அப்பையிலேருந்தே அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நான் எனக்கு என்ன அப்படின்னா, நல்ல விஷயங்கள் எல்லாருமே நல்ல விஷயங்களும் செய்கிறாங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டான சில விஷயங்களுமே செய்கிறாங்க. அதுக்காக நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறப்போ இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு அதை இது பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையுமே இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கூடிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா என்னென்னா, அந்த பழைய விஷயங்கள், அதாவது அவங்க கல்யாணம் ஆன புதுசில் அத்தை என்னென்ன பண்ணாங்களோ அதையே பேசிகிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் எல்லாமே வீடுகளில் நடக்கிற விஷயங்கள் தான். எல்லோரும் புதுசு கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ எல்லாத்தையுமே அவங்க மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம நோக்கி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம யாருக்கும் இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன விஷயங்களை ஓவர் கம் பண்ண முடியுதோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்றுக்கக்கூடாது, அப்பாட்ட வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் அது மாதிரி சொல்லலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. நான் அது மாதிரி சொல்லலைங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா, அத்தை பையன் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு, ஒரு வீடு இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளாட்டு எல்லாமே வசதிகள் எல்லாமே இருக்குது. அத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு வீட்டில் தான் இருக்குது. அதனால் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. மாமா அப்பயே இறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால அம்மா அத்தை மட்டும்தான் அப்படின்னுங்கிறப்ப, அதுவுமே அத்தை பொண்ணு வீட்டில் இருந்தது அப்படிங்கிறப்ப நானும் இவர் மட்டும்தான் இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கலாம். அதை புரிஞ்சுக்காமல் இவங்க தேவையில்லாத இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இந்த விஷயமா இருந்தது. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயங்களையுமே நம்ம சரியான ஒரு இதில் கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே தப்பாக தெரியாது. அதை விட்டுட்டு நம்ம வேறு வேறு விஷயங்களை பல பார்வையில் யோசிக்கிறப்ப தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கான ஆரம்பமாகவே இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நான் யோசித்தேன். அதனால தான் கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன். அது அவங்களுக்கு ஒரு சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போதைக்கு யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்றுக்கிட்டேன். அதுக்கு கூட எங்கள் அக்காலாம் கூட சொன்னிச்சு, என்னடி பணம் இருக்குதுன்னு இது பண்ணிட்டியா அப்படிங்கிறப்போ, ஆமாக்கா நீயும் அப்படி தானே, ஒரு வசதியாக இருக்கிறனால தானே மாமா ஏற்றுக்கிட்டேன். அது மாதிரி தான் எல்லோரும் அவங்கவுங்க லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் முக்கியமாக நினைப்பாங்கக்கா அப்படின்னோடனே, சரி சரி ஏதோ சொல்கிற பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா ஒரு மாதிரி இதாக சொன்னிச்சு, எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு.